ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு பைபிளும் கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் நான் சந்திப்பதேட்டி மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கிறிஸ்தவர்களால் இந்த காலகட்டமானது லென்ட் சீசன், அதாவது தவக்காலம் என்று அவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை குறித்து இந்த நாளிலும் சில விடயங்களை நாங்கள் ஆராய வந்திருக்கிறோம். வழமை போல் எங்களுடைய வேத ஆராய்ச்சியாளரும் போதகருமான பாஸ்டர் MS வசந்தகுமார் வருகை தந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்குள்ளே அவரை அழைத்துக்கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். நான் கூறியது போல பாஸ்டர் இந்த நாட்களிலும் கிறிஸ்தவர்கள், அதாவது அவங்களுடைய தவக்காலம் என்று சொல்லி லென்ட் சீசன் என்று சொல்லி கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அதனை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலும் ஆராய வந்திருக்கிறோம் பாஸ்டர். அதன் அடிப்படையிலே நீங்கள் எங்களுக்கு கூறுங்கள், அந்த லென்ட் சீசன் என்றால் என்ன பாஸ்டர்? லென்ட் சீசன் என்று சொல்லும்போது அதை தமிழில் அப்படியே லெந்து காலம் என்று நாம் சொல்கிறோம். அதை தமிழில் தவக்காலம் என்றும் சொல்வார்கள். இந்த காலகட்டம் சாம்பல் புதன்கிழமையிலிருந்து இயேசுவினுடைய உயிர்ப்பின் பண்டிகை கொண்டாடப்படுகின்ற நாள் வரைக்கும் உள்ள 46 நாட்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் இந்த 46 நாட்களில் மொத்தம் 40 நாட்கள் மட்டும்தான் லெந்து நாட்களாக கிறிஸ்தவர்களினால் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஏனென்றால் இடையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளை அவர்கள் இந்த லெந்து காலத்திற்குள் சேர்க்க மாட்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் வழமையாக கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கின்ற நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு அந்த நாளில் உயிர்த்தெழுந்ததன் நிமித்தமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்ததினால் அந்த நாளிலிருந்து இயேசுவை மக்கள் தெய்வமாக ஆராதிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமைகளை அவர்கள் தங்களுடைய வழிபாட்டு நாளாக வைத்திருந்தார்கள். இதனால் இந்த லெந்து நாட்களிலும் கூட ஞாயிற்றுக்கிழமைகளை தவக்காலமாக, இல்லையென்றால் லெந்து நாட்களாக கணக்கிடாமல் மற்ற நாட்களை மொத்தமாக 40 நாட்கள் வருகின்ற விதத்தில் அவர்கள் கணிப்பிட்டு வைத்திருக்கின்றார்கள். அதுபோல பாஸ்டர், இந்த லென்ட் என்ற வார்த்தை, இதனுடைய அர்த்தம் என்ன? இது எந்த மொழிபெயர்ப்பிலிருந்து வந்திருக்கலாம்? இப்போ இந்த லென்ட் என்ற சொல் தமிழ் சொல் அல்ல. தமிழில் நாம் தவக்காலம் என்று சொன்னாலும் கூட அந்த லென்ட் என்ற சொல் ஒரு ஆங்கிலோ செக்ஷன் சொல். எனவே அந்த சொல்லினுடைய அர்த்தம் இளவேனிற் காலம், தமிழில் நேரடியாக மொழிபெயர்த்தார். இப்போ மாரிகாலத்திற்கு பிறகு வருகின்ற இந்த காலகட்டம், இந்த காலத்தில் இந்த தவக்காலம், இல்லை என்றால் கிறிஸ்தவர்களினால் கைக்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த சரீரத்தை ஒடுக்கி உபவாசம் இருக்கின்ற இந்த காலமும் இந்த இளவேனிற் காலத்தில் வருகின்றதன் நிமித்தமாக அதே பெயரையே ஆங்கிலத்தில் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழில் நாம் அதை தவக்காலம் என்று சொல்கிறோம். அதுபோல பாஸ்டர், நாங்கள் பார்க்க போனால் சாம்பல் புதன்கிழமை என்று ஒரு நாளை அனுஷ்டிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். அதாவது இந்த லென்ட் காலம் தொடங்குவதற்கான முதல் நாள் அது. அந்த சாம்பல் புதன் என்றால் என்ன? லெந்து நாட்கள் ஆரம்பமாகிறது சாம்பல் புதன்கிழமையில் இருந்து இயேசுவினுடைய உயிர்ப்பின் நாள் வரைக்கும். இதற்கு சாம்பல் புதன்கிழமை, அது ஒரு புதன்கிழமை ஆரம்பமாகிறது. அதற்கு சாம்பல் புதன்கிழமை என்று அவர்கள் பெயர் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த லெந்து நாட்களினுடைய முக்கியமான ஒரு அம்சம் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதை குறிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதாவது மக்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்புவதற்காக செய்கின்ற ஒரு காரியம் வேதாகமத்தில் சாம்பலோடு தொடர்பு படுத்தப்பட்டதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் பார்க்கலாம், மக்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்றாடும் போது அவர்கள் சாம்பலில் உட்கார்ந்து சாக்கு உடைகளை அணிந்து தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்தினார்கள். இது அந்த காலத்தில் மக்கள் துயரத்தில் இருப்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல்முறை. ரொம்ப துயரம் மனிதர்களுக்கு அந்த காலத்தில் ஏற்பட்டால் சாம்பலை எடுத்து தங்களுடைய தலையில் போட்டுக்கொள்வார்கள். எனவே அந்த காலத்தில் தெருவில் ஒரு மனிதன் வரும்போது தலையில் சாம்பலோடு இருக்கிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் அவன் துயரத்தோடு இருக்கின்றான். அந்த விதமாக அந்த காலத்தில் மக்கள் தங்களுடைய மேல் வஸ்திரங்களை கிழித்தும் கொள்வார்கள். எனவே ஆடை கிழிந்த நிலையில் ஒரு மனிதன் அந்த காலத்தில் இருந்தால் துயரத்தோடு இருக்கின்றான். ஆனால் இன்றைக்கு ஆடை கிழிந்த நிலையில் ஒரு மனிதன் இருந்தால் அது ஏதோ புது நாகரிகமாக வந்துவிட்டது. எனவே காலத்துக்கு காலம் இந்த அடையாள செயல்கள் வித்தியாசப்படுகிறது. சாம்பல் வேதாகமத்தில் அந்த துயரத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றதன் நிமித்தமாக இந்த லெந்து நாட்கள் ஆரம்பிக்கின்ற அந்த நாள் புதன்கிழமை, அதற்கு சாம்பல் புதன்கிழமை என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள். இவ்விதமாகத்தான் அந்த பெயர் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது துயரத்தை வெளிப்படுத்துகின்ற விதமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. சாம்பலை பூசுகிறார்கள். இந்த சாம்பலை பூசுகின்ற பழக்கம் பழைய காலத்தில் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் சாம்பலில் உட்கார்ந்து இருந்தார்கள்.
உட்கார்ந்து இல்லையென்றால் சாம்பலை தங்களுடைய தலையில் போட்டுக்கொள்வார்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா கலாச்சாரங்களிலும் இருந்த ஒரு பழக்கமாக இருந்தது. பிற்காலத்தில் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் இருந்து கிறிஸ்தவ சபை இந்த விதமாக மனம் திரும்புகிற இல்லையென்றால் பாவத்திற்காக அழுது புலம்புகின்ற ஒரு காலகட்டமாக இந்த லெந்து காலங்களை அவர்கள் ஒதுக்கி வைத்த போது அதனுடைய ஆரம்பமாக சாம்பலில் நெற்றியில் ஒரு சிலுவை அடையாளத்தை போடுகின்ற பழக்கம் கிறிஸ்தவர்களினால் உருவாக்கப்பட்டது. எனவே இயேசுவினுடைய மரணத்தோடு அவருடைய பாடுகளோடு அந்த துயரத்தோடு தாங்களும் அதில் பங்கு பெறுகிறோம் என்கின்ற உணர்வோடு அவர்கள் அந்த விதமாக செய்ய தொடங்கினார்கள். அதுபோல பாஸ்டர் நாங்கள் பார்க்க போனால் அந்த சாம்பலானது அது கடந்த வருடத்திலே கொடுக்கப்படுகிற அந்த குருத்தோலைகளின் மூலம் செய்யப்படுகிறது. அந்த குருத்தோலைகளை அவர்களுடைய வீடுகளிலே வைத்து அதை கொண்டு போய் ஆலயங்களிலே கொடுத்து அது சாம்பலாக்கப்பட்டு அவர்களுக்கு பூசப்படுகிறது. இந்த நடைமுறையை குறித்து நீங்கள் என்ன கருத்து கூறுகிறீர்கள்? இதுக்கு ஏதாவது பாரம்பரியமான ஏதாவது காரியங்கள் இருக்கிறதா? இப்போ நம்முடைய கிறிஸ்தவ சபையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது வித்தியாசமான பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் இருந்த பிரதேசங்களில் இருந்து வளர்ந்து வந்து இன்றைக்கு நாம் அதனுடைய போதனைகள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இவற்றை கைக்கொள்கிறவர்களாக இருக்கின்றோம். சாம்பல் வேதத்தை பொறுத்த வரைக்கும் தலையில் போட்டுக்கொள்வது துயரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக இருந்தது நான் சொன்ன விதமாக. எனவே இந்த துயரத்தை வெளிப்படுத்துகின்ற பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு ஒரு அடையாளமாக இயேசுவினுடைய சிலுவை மரணத்தில் தங்களை இனம் காண்கின்ற விதமான ஒரு காரியத்தை சபை நடைமுறையில் கொண்டு வந்த போது என்ன செய்தார்கள் என்றால் இந்த சிலுவையில் இருந்து எடுக்கப்பட்ட சாம்பலை நெற்றியில் பூசினார்கள். அதாவது நீங்கள் சொன்ன விதமாக குருத்தோலை ஞாயிறன்று பனை ஓலைகளில் செய்யப்பட்ட சிலுவைகளை சபை கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பார்கள். அது குருவானவர் ஆசீர்வதித்து கொடுக்கின்ற ஒரு சிலுவை. கிறிஸ்தவர்கள் அதை ஒரு வருஷம் முழுவதும் தங்களுடைய வீட்டில் வைத்திருப்பார்கள். எனவே அந்த வருஷம் முடிவடைந்து அந்த சாம்பல் புதன்கிழமை நாளில் அந்த சிலுவைகளை அவர்கள் ஆலயத்திற்கு கொண்டு போய் அங்கு குருவானவரிடத்தில் கொடுக்க, அங்கு அவர்கள் அதை எரித்து அதிலிருந்து வருகிற சாம்பலை மக்களினுடைய நெற்றிகளில் சிலுவை அடையாளமாக போடுவார்கள். இந்த நடைமுறையை, அதாவது இந்த லென்ட் காலத்தை எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த காலத்திலே அதை கடைபிடிக்கிறார்களா? இது எல்லா கிறிஸ்தவர்களினாலும் கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு காரியம் அல்ல. குறிப்பாக பாரம்பரியமாக இருந்து வருகின்ற கத்தோலிக்க சபையினால் இது பின்பற்றப்பட்டு வருகிறது. அதே போல சில புரட்டஸ்தாந்து சபைகளிலும் இந்த நடைமுறையை நாம் பார்க்கலாம். சிரியன் சபைகளில், அதாவது இந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சபைகளிலும் இந்த விதமான பழக்கம் காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் சாம்பல் புதன்கிழமை என்று ஒரு நாளை அவர்கள் கைக்கொள்வதில்லை. அவர்களுடைய லெந்து காலம் திங்கட்கிழமையே ஆரம்பமாகிவிடும். இந்த வித்தியாசத்திற்கு முக்கியமான காரணம் மேலைத்தேய சபைகள், இப்பொழுது இந்த கத்தோலிக்க சபைகள், புரட்டஸ்தாந்து சபைகள் உபயோகிக்கின்ற கேலண்டர் கிரெகோரியன் கேலண்டர், போப்பாண்டவர் கிரெகரியினால் உருவாக்கப்பட்ட கேலண்டர். ஆனால் இந்த கீழைத்தேய சபைகள், சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சபைகள், இப்போ ரஷ்யா போன்ற நாடுகளில் இருக்கின்ற சபைகள் மார்க்க காரியங்களில் பின்பற்றுகிற கேலண்டர் ஜூலியன் கேலண்டர், அதாவது ரோம சக்கரவர்த்தி ஜூலியஸ் சீசரினால் தயாரிக்கப்பட்ட கேலண்டர். எனவே இந்த ரெண்டு கேலண்டரிலும் சில நாட்கள் வித்தியாசமாக இருக்கிறத நிமித்தமாக அவர்களினுடைய அந்த மார்க்க அனுஷ்டானங்களினுடைய நாட்கள் வித்தியாசப்படுகிறது. எனவே பாரம்பரிய சபைகளில் இதை கைக்கொள்கின்றார்கள். ஆனால் சுயாதீன சபைகளில், அதாவது இப்போ கடந்த ஒரு நூற்றாண்டாக ஆரம்பிக்கப்பட்ட சுயாதீன சபைகளில் இந்த விதமான பழக்கங்கள் இல்லை. ஆனாலும் இந்த சுயாதீன சபைகளில் பாரம்பரிய சபைகளிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறதன் நிமித்தமாக சிலர் இந்த காரியங்களை கைக்கொண்டு வருகிறார்கள், மற்றவர்கள் இதை கைக்கொள்வதில்லை. அதுபோல பாஸ்டர், இந்த லென்ட் காலத்தை குறித்து வேதத்திலே கூறப்பட்டுள்ளதா? அப்படி கூறப்பட்டிருந்தால் எந்த இடத்தில் என்று எங்களுக்கு சற்று விளக்க முடியுமா? இது உண்மையில் வேதத்தில் உள்ள ஒரு காரியம் அல்ல. அதாவது 40 நாட்கள் இந்த விதமாக லெந்து காலத்தை ஆசரியுங்கள் என்றோ, இல்லை என்றால் என்னுடைய பாடு மரணங்களை இந்த விதமாக தியானியுங்கள் என்றோ வேதத்தில் சொல்லப்படவில்லை. இப்போ வேதத்தை நாம் பார்க்கும்போது இயேசுவினுடைய பாடு மரணத்தை
தியானியுங்கள், இல்லையென்றால் நினைவு கூறுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆனால் அதை திருவிருந்தில் நாம் பங்கு பெறும்போது நினைவு கூறும்படி சொல்லியிருக்கிறார். எனவே நாம் நம்முடைய ஆராதனைகளில் சில சபைகளில் வாரத்திற்கு ஒரு தடவை, சில சபைகளில் மாதத்திற்கு ஒரு தடவையாக திருவிருந்து கொடுக்கப்படும் போது இயேசுவினுடைய மரணத்தை, பாடுகளை விசேஷமாக நினைவு கூறுகிற பழக்கம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. இப்போ எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசு சிலுவையில் மரித்த தினமான பெரிய வெள்ளிக்கிழமை அந்த சிலுவை பாடு மரணங்களை நினைவு கூறுகிறவர்களாக இருக்கின்றார்கள். பாரம்பரிய சபைகளில் இந்த 40 நாட்கள் தவக்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வேதத்தில் இந்த விதமான ஒரு நடைமுறை இல்லை. ஆனால் வேதத்தில் பலர் 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை குறித்து நாம் பார்க்கின்றோம். இப்போ இயேசுவும் கூட 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். எனவே இதை அடிப்படையாக கொண்டு 40 நாட்கள் அவரை பின்பற்றுகிற பக்தர்களும் அவருடைய சிலுவை பாடுகளை தியானித்து தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி அந்த இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக சபை உருவாக்கிய ஒரு காரியமாக இது இருக்கின்றது. இப்போது இன்றைக்கு கிறிஸ்தவ சபையினால் கை கொள்ளப்பட்டு வருகின்ற பல ஆசார முறைகள் கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு சபையினால் உருவாக்கப்பட்ட காரியங்களாகத்தான் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவது, இல்லை என்றால் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடுவது, இந்த விதமான காரியங்கள் கூட 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சபையினால் உருவாக்கப்பட்ட காரியங்கள். இந்த விதமான காரியத்தை சபை உருவாக்குவதற்கு ஒரு காரணம், குறிப்பாக இந்த தவக்காலத்தை உருவாக்குவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் தனிப்பட்ட ரீதியாக பாவத்திலிருந்து மனம் திரும்பி, இல்லையென்றால் தேவனோடு தங்களை அதிகமாக ஒப்புரவாக்கி, தேவனை குறித்த அதிகமான சிந்தனைகளோடு தேவனிடத்தில் தங்களை அர்ப்பணித்து தனிப்பட்ட ரீதியாக உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். சிலர் வேதத்தில் உள்ள நடைமுறையை பின்பற்றி 40 நாட்கள் ஜெபித்தவர்களும் இருந்தார்கள். இப்போ இன்றைக்கு சுயாதீன சபைகளில் கூட 40 நாட்கள் உபவாசம் இருக்கின்றவர்கள், 30 நாட்கள் உபவாசம் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இதெல்லாம் தனிப்பட்ட ரீதியாக அந்த மனிதர்கள் தேவனோடு நெருங்கி வருவதற்காகவும், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காகவும், தேவனிடத்தில் தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்காகவும், இல்லையென்றால் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்காகவும் செய்கின்ற காரியங்களாக இருந்தது. எனவே மனிதர்கள் தனிப்பட்ட ரீதியாக இப்படி செய்து வந்ததன் நிமித்தமாக சபை என்ன செய்ததென்றால், இந்த விதமாக செய்வதற்கென்று வருஷத்தில் ஒரு 40 நாட்களை பிரத்யேகமாக ஒதுக்கி வைத்தது. அதனால்தான் இந்த 40 நாட்கள் தவக்காலமாக வந்தது. ஆனாலும் கூட பாஸ்டர் நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய 40 நாள் உபவாசத்தின் நிமித்தமாக இதை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் என்று. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அந்த 40 நாளை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினார். ஆனால் இந்த 40 நாளுக்கும் அந்த 40 நாளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் இந்த 40 நாளுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அதன் பின்ன உயிர்த்தெழுதும் நினைவு கூறப்படுகிறது. இதில் இருக்கிற அந்த குழப்பங்களை என்ன கருத்தை சொல்கிறீர்கள்? இயேசுவினுடைய உபவாசத்திற்கும் தவக்காலத்திற்கும் தொடர்பு இல்லை. ஆனால் இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்ததன் நிமித்தமாக ஏன் நாங்களும் அவருடைய மாதிரியை இந்த நாட்களில் பின்பற்றக்கூடாது என்கின்ற அந்த எண்ணத்தில் தான் கிறிஸ்தவர்கள் இதை கொண்டு வந்தார்கள். அதாவது அந்த 40 நாட்கள் என்ற விடயத்தை மாத்திரம் அந்த 40 நாட்கள் என்ற காரியத்தை எடுத்திருக்கிறார்கள். அதனால் அந்த உபவாசம் இருப்பதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் அல்லது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றதான நம்பிக்கைகள் மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இது உண்மைதானா பாஸ்டர்? இது மக்கள் மத்தியில் இருக்கின்ற நம்பிக்கை. ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. மறுபுறத்தில் பவுல் சொல்கிறார், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அதாவது சரீரப்பிரகாரமாக நாம் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி சில விதமான உணவுகளை நாம் சாப்பிடாமல் விட்டுவிட்டு இருக்கிறத நிமித்தமாக அந்த செயல்கள் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பையோ ரட்சிப்பையோ தந்துவிடாது. இப்போ நாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிடும் போது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. இப்போது தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் என்னை கேட்டீர்கள் என்றால், நான் இந்த தவக்காலத்தை பின்பற்றுகிறேனா என்று கேட்டால் நான் இதை கைக்கொள்வதில்லை. ஆனால் கைக்கொள்கிறவர்களை நான் தவறாகவும்
அவர்கள் செய்கிற காரியம் தவறானது என்றும் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் ஆக குறைந்தது ஒரு 40 நாட்களுக்காவது என்ன செய்கின்றார்கள், தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் சிந்திக்கின்றவர்களாக, இயேசுவினுடைய பாடு மரணங்களை அதிகமாக நினைவு கூறுகிறவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு குறைபாடு இல்லையென்றால் தவறு என்ன என்று சொன்னால், இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியம் பாவமானது இல்லையென்றால் தீமையானது, அதனால் நான் அந்த காரியத்தை இந்த தவக்காலத்தில் செய்யாமல் இருக்கிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தால், அந்த பாவமான காரியம் 41வது நாளில் செய்யலாம் என்ற நினைவு நமக்கு இருக்கக்கூடாது. அதாவது நிரந்தரமாக அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். என்றால் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது புகைப்பிடிப்பவர்கள், மதுபானம் அருந்துபவர்கள், இன்னும் பொய் சொல்கிறவர்கள், பல்வேறு விதமான பாவங்களை செய்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த 40 நாட்கள் நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம், இந்த 40 நாட்களும் பரிசுத்தமாக இருப்பது நல்லது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை குறித்து அவருடைய பாடுகளை மரணத்தை நினைவு கூறுவது நல்ல காரியம். இந்த காரியம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வருஷம் முழுவதும் நம்முடைய ஆயுள் முழுவதும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ பாவமான ஒரு காரியத்தை தவக்காலத்தில் மாத்திரம் விட்டுவிட்டு மற்ற காலத்தில் செய்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இப்போ இன்றைக்கு இந்த தவக்காலம் ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. எனவே 40 நாட்கள் இது கட்டாயமாக இருக்க வேண்டியதொன்று என்கின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் பலர் இருக்கின்றார்கள். இதன் நிமித்தமாக எப்போ இந்த 40 நாள் முடியும், 41வது நாள் வரும், பழைய வழமை போல நம்முடைய காரியங்களை செய்யலாம் என்கின்ற மனநிலை பலருக்கு காணப்படுகிறது. இப்போ மனம் திரும்புதல், பாவத்திலிருந்து நாம் பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்வது எல்லா நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியதொன்று. இப்போ ஒரு மனிதன் மனம் திரும்புவது அது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் நடக்கும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக, மற்றவர்கள் இயேசுவை குறித்து சொல்வதன் மூலமாக, வேதத்தை வாசிப்பதன் மூலமாக அவன் ஒரு குறிப்பிட்ட நாளில் இயேசுவை குறித்து அறிந்து கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவரை பின்பற்ற தொடங்குவான். ஆனால் இப்போது இதை வருஷத்தில் ஒரு 40 நாள் என்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கும் போது, அந்த நாள் வரைக்கும் பார்த்திருந்து அந்த 40 நாட்களுக்கு ஒரு சிறப்பான விதத்தில் பிரத்யேகமாக செய்யப்படுகின்ற ஒரு சடங்காச்சாரமாக மாத்திரம் இது மாறிவிடுகிறது. ஆனால் அதே சமயம் நான் ஏன் இந்த விதமாக தவக்காலத்தை அனுஷ்டிப்பவர்களை நான் தவறாக பார்ப்பதில்லை என்றால், பவுல் ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், ஒருவன் ஒரு நாளை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், இன்னொருவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கிறான். எனவே நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவனும் விசேஷித்துக் கொள்ளாதவனும் தேவனுக்காக அதை செய்கிறார்கள், செய்யாமல் இருக்கிறார்கள். இப்போ இது பாவமான காரியமோ பாவமற்ற காரியமோ அல்ல. அதே அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவனை அற்பமாக எண்ணக்கூடாது. இப்போ சிலர் மரக்கறிகளை மாத்திரம் சாப்பிடுகிறார்கள், மாம்சம் சாப்பிடாமல். அங்கும் அதே அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், மாம்சம் சாப்பிடுகிறவனை மரக்கறிகள் சாப்பிடுகிறவன் குற்றமாக எண்ணாதிருப்பானாக. அதாவது நாம் நம்முடைய மார்க்க ரீதியாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதில் ஆன்மீக பிரகாரமாக பெருமை பாராட்டுகிறவர்களாக இராமல், மற்றவர்களையும் தாங்குகிறவர்களாக, பலவீனரை தாங்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு போதிக்கின்ற ஒரு காரியம். அதே சமயம் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உபவாசங்களை குறித்தெல்லாம் சொல்லும்போது ஒரு சில காரியங்களை அவர் சொல்கிறார். அதாவது நம்முடைய உபவாசம் அந்தரங்கத்தில் செய்யப்பட வேண்டியதொன்று, நம்முடைய முகம் வாடிப்போன நிலையில் இருக்கக்கூடாது. என்றால் பரிசேயர்கள் அந்த காலத்தில் அப்படித்தான் செய்தார்கள். சாம்பலை போட்டுக்கொண்டார்கள், இல்லை என்றால் சேற்றை எடுத்து முகத்தில் பூசிக்கொண்டார்கள். இயேசு சொல்கிறார், நீ உபவாசம் பண்ண வேண்டும் என்றால் போய் முகத்தை கழுவு, தலைக்கு எண்ணெயை வை என்று சொல்கிறார். என்றால் யூதர்கள் துயர காலத்தில் தலைக்கு சாம்பலை போட்டுக்கொள்வார்கள், சந்தோஷமான நாட்களில் தலைக்கு எண்ணெய் வைப்பார்கள். இது அவர்கள் மத்தியில் இருந்த ஒரு பழக்கம். அதனே யார் தலையில் எண்ணெய் இருக்குது அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று நாம் நினைப்போம், சாம்பல் இருக்கின்றவனுடைய அவன் துயரத்தில் இருக்கிறான் என்று நினைப்போம்.
இந்த 40 நாட்களை குறித்து வேதத்திலே கூறப்படவில்லை. அது ஜனங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். இப்படி வேதத்தில் குறிப்பிடப்படாத ஒரு காரியத்தை நாங்கள் கடைபிடிப்பது சரியா? இப்போ இது சபையினால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே சில சபைகளில் பாரம்பரியமான சபைகளுக்கு செல்கிறவர்கள் அந்த சபையினுடைய பாரம்பரிய உபதேசங்களின்படி அந்த காரியத்தை செய்கின்றார்கள். ஒவ்வொரு வருஷமும் செய்து கொண்டு வருகிறார்கள். மறுபுறத்தில் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த விதமான காரியங்களுக்கு வேதத்தில் எவ்விதமான ஆதாரமும் இல்லை என்பதை நாம் கண்டுகொள்ளும் போது இந்த பாரம்பரிய நடைமுறையை பின்பற்ற வேண்டியது அவசியமில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இதனால்தான் தனிப்பட்ட ரீதியாக நான் இந்த 40 நாட்களை ஒரு தவக்காலமாக கடைபிடிப்பதில்லை. என்றால் என்னை பொறுத்தவரைக்கும் இயேசுவை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அதாவது எனக்காக அவர் மனிதனாக வந்து பாடுபட்டு என்னை மீட்பதற்காக தம்முடைய உயிரையே கொடுத்தார் என்பது 40 நாட்கள் மட்டும் நான் நினைவு கூர்ந்து அவருக்காக இல்லைஎன்றால் அவரிடத்தில் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக அது இருக்கக்கூடாது. அது என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். எனவே தவக்காலம் என்னை பொறுத்த வரைக்கும் 40 நாட்களுக்கு வரையறை செய்யப்பட்டதாக அல்ல, வருஷத்தின் 365 நாட்களும் நமக்கு தவக்காலமாகத்தான் அது இருக்க வேண்டும். தவக்காலம் என்று நான் சொல்லும்போது பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக, பாவத்தை வெறுத்தவர்களாக, மனம் திரும்பியவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, இயேசுவை அவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்தவர்களாக, அவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக வாழ்கின்ற கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு தவக்காலம். அது ஆயுள் முழுவதும் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. மிக்க நன்றி பாஸ்டர். என்ற நாளிலும் கூட நீங்கள் எங்களுக்கு இந்த தவக்காலத்தை குறித்து மிக விரிவான விளக்கத்தை தந்திருந்தீர்கள். நல்லது நேயர்களே, இந்த நாளிலும் கூட பாஸ்டருடைய கருத்துக்களின் அடிப்படையிலே, அதாவது தவக்காலத்தில் மாத்திரமில்லை நாங்கள் எடுக்கின்ற நல்ல முடிவுகள், அதாவது சில பழக்க வழக்கங்களை நாங்கள் விடலாம் என்று எண்ணி அது 40 நாட்களுக்கு மாத்திரமல்ல, அதை வருடம் முழுவதும் அதை தவக்காலமாக நினைத்து அந்த காரியங்களை நாங்கள் விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதை பாஸ்டர் இந்த நாளில் எங்களுக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறார். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷலோமி ரோஹன். வணக்கம் நேயர்களே.